காற்றாடி விடுவது என்பது ஒரு இனிமையான பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்கின் மற்றொரு கோர பக்கம் கத்தியை விட கூர்மையான ஆயுதமாக அச்சுறுத்தும் மாஞ்சா இருசக்கர வாகன ஓட்டிகளின் யமன் என்று கூறப்படுகிறது. மஞ்சள் கயிறை பறித்த மாஞ்சா, மாஞ்சா நூல் அறுத்து சிறுவன் பலி, மாஞ்சா நூல் அறுத்து ஐடி ஊழியர் பலி என மாஞ்சாவால் ஏற்படும் மரணங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. ஆனால் மாஞ்சா நூல் காற்றாடி பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி மாஞ்சா நூல் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? மாஞ்சா நூல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? இந்த கேள்விகளுக்கான விடையை அறிந்து கொள்ள கள ஆய்வை மேற்கொண்டது புலன் விசாரணை குழு. கோபாலகிருஷ்ணன் 2012ஆம் ஆண்டு இதே மாதம் இதே நாள், ஏன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம்தான் மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து இவரின் உயிர் பறிபோனது. இந்த சம்பவத்தை தற்போது பலரும் மறந்திருக்கலாம். ஆனால் அவரது இழப்பு அவரது குடும்பத்திற்கு எந்த மாதிரியான வலிகளை கொடுத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கோபாலகிருஷ்ணனின் இல்லத்திற்கு சென்றோம். ஆனால் கோபாலகிருஷ்ணரின் குடும்பத்தினர் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை என அக்கம்பக்கத்தினர் கூறுகின்றனர். ஆனாலும் அக்குடும்பத்தினர் இன்றளவும் பாதிப்பிலிருந்து மீளவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க, அவங்களாம் என்ன படிக்கிறாங்க? அந்த பையனும் படிக்கல, ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க. அந்த பொண்ணு படிக்குதா என்னன்னு தெரியல. அவன் கஷ்டத்தை படுறாங்க. மாஞ்சா நூலால் மரணம் என்பது கோபாலகிருஷ்ணனோடு நிற்கவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அஜய் என்ற சிறுவன் வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோர சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இவர் அஜயின் தாய். தனது கண் முன்பே மகன் அஜய் மரணமடைந்ததை கண்ட இவர் அந்த சோகத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. எங்கிருந்தாலும் மகன் அழைப்பதை போலிருப்பதால் தனது இல்லத்தையே மாற்றி வேறு ஒரு இடத்திற்கு வருகை தந்துள்ளார். எங்களால் பார்க்க முடியல சார். நான் சுத்தமாக என் கையாலே தூக்கல. அங்கே தெரிஞ்சிச்சு எனக்கு பாப்பாக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. குழந்தை தலையெல்லாம் தொங்கிடுச்சு, ஒரு அசைவெல்லாம் மூச்சும் வரல பாப்பாக்கு. அப்புறம் ஆட்டோவில் போகும்போது தான் பார்த்தேன், குழந்தைக்கு என்ன தான் ஆச்சு, நல்லா தானே வந்தான், என்ன ஆச்சுன்னு பார்த்தா என் ஷாலை எடுத்து அவன் கழுத்தில் ஃபுல்லாக வச்சுட்டேன், ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ஷாலை எடுத்துகிட்டு பார்த்தா ஃபுல்லாக இந்த இடமே இல்லை, அப்படியே ஃபுல்லாக அறுத்துட்ருக்கு. அப்படியே இந்த ஒரு சதை மாதிரி இங்கே தொங்குது, இந்த உள்ளுக்கிற இடம்லாம் அப்படியே தெரியுது. நான் பயந்துட்டு அப்படியே மூடிட்டு ஆட்டோவில் பிடிச்சினே போகிறேன். அது ரத்தம் ஃபுல்லாக எங்கள் மேலே, அவர் மேலே, குழந்தை மேலே, எல்லார் மேலேயும் ரத்தம். அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் நான் கூட உள்ளே போகல, அவங்க அப்பா கிட்ட தான் கொடுத்து அமிச்சேன், நான் உள்ளவே போகல. அப்புறமா டாக்டருங்க என்ன நடந்தது அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. நான் உள்ளே போனால் பாப்பா ஸ்ட்ரெச்சரில் கழட்டி வச்சுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறேன், என் குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க. இல்லைம்மா பாப்பா உயிர் போயிடுச்சு, குழந்தை இறந்துட்டான் அப்படின்னாங்க. மாஞ்சா தயாரிப்பதற்கோ விற்பனை செய்வதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மாஞ்சா எங்கே கிடைக்கிறது, எவ்வாறு தயார் செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள புலன் விசாரணை குழு தேடுதல் வேட்டையை நடத்தியது. பலரிடமும் இது குறித்து கேட்டபோது வண்ணாரப்பேட்டையில் ஜோராக விற்பனை நடைபெறுவதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக நாம் வண்ணாரப்பேட்டை சென்றோம். அங்கு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சில மாணவர்களிடம் நேரடியாக பேசினோம்.
எதுவும் இல்லம்மா ரைட்டா இப்போ நான் பஸ் வருதுலண்ணா சந்துல போனா ஸ்ட்ரைட்டா ஓகே சத்தம் போடாமல் பொறுமையாக கேளுங்கள். காவல்துறையினரின் ரைடு அதிகமாக இருக்கிறது என்ற பள்ளி மாணவர்களின் எச்சரிக்கையுடன் அவர்கள் கூறிய இடத்திற்கு பயணித்தோம். துணிக்கடைகள் அதிகமாக இருந்த அந்த பகுதியில் எங்கு மாஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது என்பதை கண்டறிய மிக நீண்ட நேரமானது. ஒரு டீக்கடையில் நாம் விசாரித்த போது அங்கு இருந்தவர் ஒருவித பதட்டத்துடன் நம்மை பார்த்த பார்வை ஒருவேளை இங்குதான் விற்பனை செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கு விற்பனை செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்த பின் நூல் கடை ஒன்றிற்கு சென்றோம். சாதாரண நூல் மட்டுமே இங்கு இருப்பதாக கூறிய அந்த கடைக்காரர் ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு எவ்வாறு அவர் ஆடை அணிந்திருப்பார் என்பதையும் கூறி அவரிடம் கேட்டால் மாஞ்சா நூல் கிடைக்கும் என்பதை தெளிவாக கூறினார். நாம் வந்த பாதையில் மீண்டும் திரும்பி பயணித்தோம். அப்போது நூல்கடைக்காரர் கூறிய அடையாளங்களுடன் அமர்ந்திருந்த ஒருவரிடம் நமது விசாரணையை தொடர்ந்தோம். ஆனால் இப்போது மாஞ்சா விற்பனை செய்வதில்லை என்றும் காவல்துறையினரின் நெருக்கடி அதிகமாக உள்ளது என்றும் அவர் உறுதியாக கூறியதால் அங்கிருந்து புறப்பட்டோம். வேற எங்கண்ணா கிடைக்கும்? சில மாதங்களுக்கு முன்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையும் நாம் சென்று விசாரித்த இடமும் ஒரே இடம்தான் என்பது நமக்கு பின்னரே தெரிய வந்தது. தெருவை கடந்து சாலைக்கு வந்தபோது பால்கோவா விற்பனையாளர் ஒருவரிடம் நாம் பேசினோம். அப்போது அவர் கூறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. முன்கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் வாங்கி வைப்பதாகவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை வாங்கிக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். புதிதாக வந்து கேட்பவர்களுக்கு விற்பனை செய்ய தயங்குவார்கள் என்பதையும் நம்மிடம் கூறிய அவர் மின்ட், ரெடில்ஸ் போன்ற பகுதிகளிலும் மாஞ்சா எளிதாக கிடைப்பதாக கூறினார். வாங்கலாமா? ரெடில்ஸ்ல எங்கண்ணா? அவங்க சொல்லிட்டு போனாங்க பாடியநல்லூர். என்ன பாடியநல்லூரா? பாடியநல்லூரா? அங்கேருந்து ரெடில்ஸ் வேணாம். ஓ சரி சரி. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனால் அங்கே சண்டே கிடைக்குமா? எவ்வளோ? 500 இருக்குது ஒரு ரோல், 700 இருக்குது. சரி ரெண்டு தான். 300 தண்டா. 300 தண்டா. அது இது போட்டு ஃபைட் பண்ணுறது. ரோல் மேட்சிங் வருவாங்க நம்ம டீல் பண்டிகை போடணும். அதான் செய்து நல்லா செய்யுது. வாங்க வந்துட்டேன். 8,000 கழிச்சு சொல்லு. 8,000 கழிச்சு 8,000 காட்டாச்சு வேறு. 8,000 SRK. அது கொஞ்சம் நாட்டில் அங்கே கிடைக்குமான்னு தெரியும். அவர்கிட்ட தான் நம்ம கேட்டோம். பேசுனது எல்லாமே தஞ்சையில் இருக்க லாஸ்ட்டில் ஒரு வந்து முனையில் தானே தப்பா சந்தேகம் பாப்பா என்ன சொல்லுங்க. பால் கடை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாங்க இன்னைக்கு கிடைக்க மாட்டேன் நாட்டியம்மான்னு சொல்லுங்க. மார்னிங் கிடைக்குமான்னு கேட்குங்க. தடையை மீறி மாஞ்சா கிடைக்குமா என்று தொடங்கிய நமது பயணம் ஒரு நாள் முழுவதும் நீடித்தது. பகலை கடந்து இரவை நெருங்கிய போதும் நமது தேடல் தொடர்ந்தது. ஆனால் நமக்கு மாஞ்சா கிடைக்கவில்லை. குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே பட்டம் விடப்படும் என்பதால் அந்த நேரத்தில் மட்டும் கிடைக்குமா? தெரியாத நபர்கள் கேட்பதால் மாஞ்சா கிடைக்கவில்லையா?
அல்லது காவல்துறையினரின் நடவடிக்கையால் உண்மையாகவே மாஞ்சா விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளதா போன்ற பல கேள்விகள் நமக்கு எழுந்த நிலையில் சிலர் மாஞ்சா தயாரிப்பதற்கான பொருள்களை வாங்கிச் சென்று தாங்களாகவே மாஞ்சாவை தயாரிப்பதாக தகவல் கிடைத்தது. நான் ஒரு 4th படிக்கும் போதுலேருந்து விட்டுட்ருக்கேன். மாமா விடத்தை பார்த்து விட ஆரம்பித்தேன். அவர் தான் எழுப்பி கொடுத்தாரு, இந்த மாதிரி விட சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அப்போதுலேருந்தே நான் விட ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் நான் விட்டுட்டு தான் இருக்கேன். மாஞ்சா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது எப்படி படிச்சுக்கிட்டீங்க? மாஞ்சா மிக்ஸ் பண்ணுறது எங்கள் அண்ணனுங்க போடும்போது பார்த்தேன். அப்போது பார்த்து நாங்கள் தனியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணுண்டான்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அப்படியே டோட்டலாக எங்கள் குரூப் கேங்கை ஃபார்ம் ஆகி நாங்களாம் அப்படியே விட ஆரம்பித்தோம். இப்போ மாஞ்சா நீங்களே போடுவீங்க? நாங்களே போடுவோம். எப்படி போடுவீங்க? அதுதான் அந்த ஸ்டவ்வு தேவையான திங்ஸ்லாம் எங்களுக்கு கடையில் கிடைக்குது. இப்போது அது கிடைக்கும் போது நாங்களே போட்டுக்கலாமே ரெடிமேடாக. நாங்கள் ஏன் கடையில் வாங்கணும்? கடையில் தான் பேன் பண்ணிட்டீங்களே, நாங்களே போட ரெடி ஆகிட்டோம். இவர் கூறுவதற்கு ஏற்றாற்போல் மாஞ்சா தயாரிப்பதற்கு தேவையான பொருள்கள் மிக எளிதாக மார்க்கெட்டில் கிடைப்பதை சிலர் நமக்கு உறுதி செய்தனர். தெரிஞ்சவங்க போனா அவங்க புதுசுன்னு தர மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பூஜை பார்த்தா புதுசா இருக்கும்னு தர மாட்டேங்கிறாங்க. தெரியல, அதுக்கு ஆள் இருக்காங்க தலைவா. அப்போ மாஞ்சா போட்டு வாங்கிக்கோ. மார்க்கெட்டில் போய் பெரிய மார்க்கெட்டில் போனால் மாஞ்சாக்கு என்ன தேவையா சட்டி கிட்டிலாம் வாங்கிக்கோ. வாட்டர் தூள், இந்த முட்டை கலந்து அது நமக்கு தெரியாது தலைவா. தெரியாது, அது தெரியாது. ஆளுங்கிறாங்க மாஞ்சா காத்தாடி விடுற ஆளுங்களுக்கு எல்லாமே தெரியும். மாஞ்சா ஏற்ற பற்றி எல்லாமே தெரியும். அது புச்சா போதும் அவங்க வாங்கி ஏற்றிடுவாங்க. கட்டி வாங்கி மாஞ்சா பொருள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. வாட்டரோட தூள் அதெல்லாம் இருக்குது. முட்டை ஓட்டி ஊற்றுவாங்க சாம்பார் வீட்டுக்கு. அதெல்லாம் அங்கேயே காத்தாடி விடுறவனை பிடிக்கும். இவரிடம் பேசிய பின்னர் மாஞ்சா எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் நமது ஆய்வை தொடர்ந்தோம். அப்போது நாம் கண்ட காட்சிகள் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தின. சென்னையின் குறிப்பிட்ட இடங்களில் தடையை மீறி மாஞ்சா மிக எளிதாக கிடைக்கும் என்று கூறப்பட்டதை அடுத்து நாம் கள ஆய்வை மேற்கொண்டோம். ஆனால் ஒரு நாள் முழுவதும் சுற்றிய நமக்கு மாஞ்சா கிடைக்கவில்லை. மாஞ்சா கடைகளில் விற்கப்படுவதில்லை என்றாலும் மாஞ்சா தயாரிப்பதற்கான பொருட்கள் மிக எளிதாக கிடைப்பதால் காற்றாடி விடுபவர்கள் தாங்களாகவே மாஞ்சாவை தயாரிக்கின்றனர். இதனால் மாஞ்சா எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள நமது தேடலை தொடர்ந்தோம். அப்போது பிறந்ததிலிருந்து காற்றாடி விடும் பழக்கமுடைய நபர் ஒருவரை சந்தித்தோம். நாங்கள் இது இந்த தலைமுறையாகவே இப்போ விடுறது. நாங்கள் வச்சு தான் இந்த 7 வருஷம் நான் ஒர்க்கம் தான் பண்ணேன். அரசு தடை விதித்த பின்னர் மாஞ்சா நூலில் காற்றாடி விடுவதை நிறுத்திவிட்டதாக கூறும் இவரிடம் மாஞ்சா எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை செய்து காட்டும்படி கோரிக்கை வைத்தோம். சிறிது தயக்கத்துடன் அதற்கு சம்மதம் தெரிவித்த அவர் மாஞ்சா தயாரிப்பதற்கான பொருள்கள் தன்னிடமே இருப்பதாகவும் கூறினார். இது வேணா செஞ்சு காட்டுறேன். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் என்ன எவ்வளோ நான் தரணும் அந்த ஜாமான்? நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க, நான் அது ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். எந்த மாஞ்சா மரம் காட்டணுன்றீங்களா? எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. அந்த வீலில் போடுறாப்புல வீல் ஒன்றா இருக்குது, அப்படியே காட்டுறேன். ஓகேண்ணா. புரியுதா? கை பூசுனா அதை எங்கன்னா கட்டிட்டு பூசலாம். மாஞ்சா நூல் சுற்றுவதற்கென்று ஒரு தனி இடம், அதற்கான இயந்திரம் என நாம் பார்த்தது காற்றாடி மீதான இவரின் பிரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியது. ஆனால் மாஞ்சா நூலால் எவ்வளவு கொடிய அளவிலான ஆபத்து ஏற்படும் என்பதை அவர் நமக்கு காட்டிய சில பொருள்கள் மீது இருந்த அடையாளங்களும் நமக்கு உணர்த்தின. மேலும் ஒரு மனிதனை கொல்ல இந்த நூலை பயன்படுத்தலாம் என அவர் மிக எளிதாக கூறியது நமக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியது. இப்படி போய் 2 வச்சு இப்படி ஒரு வலி வச்சானா காலி. ஆபத்தானது தான் அது. கத்தியோட மோசமானதில்ல, அது கத்தியோட மோசமாக இருந்தது. தொண்டை குழாய் நெப்பமான இடம் இல்லை அது. இந்த தோல் ரஃப்பாக இருக்குது, இது நைஸான இடம். மாடிச்சுன்னா அறதே தெரியாது. பேன் பண்ணும்போது அப்போ உயிர் சாதாரங்கெல்லாம் ஆகலை, புரியுதுங்களா? அப்போ நிறைய பேர் விட மாட்டாங்க காத்தாடி.
நாங்கள் சின்ன கோயிலில் இருக்கும்போது பெரியவங்க தான் விடுவாங்க. அது குறிப்பிட்ட சீசன் தான் இருந்தது. அப்போது தீபாவளியிலேருந்து கார்த்திகை தீபம் வரைக்கும் தான் இருந்தது. விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்து கார்த்திகை தீபம் வரைக்கும் தான் இங்கே சீசனு. அதுக்கு மேல்பட்டு மிச்சம் காத்தாடியே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ தான் வந்து கடைக்காரனுங்க எல்லாம் வியாபாரத்துக்கோசம் காத்தாடி விடலாம், அங்கங்கே டோர்னமெண்ட்டு போய் விடலாம், அவங்கவுங்க பார்த்துட்டு இங்கேருந்து காலி பண்ணவங்க போய் இப்போ திருவள்ளூரில் போகிறாங்களா, அங்கே ஒரு காத்தாடி ஒரு ஜாலியாக விட, அந்த மாதிரி ஆகி வியாபாரம் மூலியமாக தான் இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதலில் சாதாரணமாக வெள்ளை நிறத்தில் இருந்த நூல் வெள்ளம், மைதா, துகள்கள் கலந்த பொடி போன்றவை கலந்த பின்னர் ஆபத்தான நூலாக மாறியது. கையையே அறுக்கும் அளவிற்கு கத்தியை விட கூர்மையாக மாறிய அந்த நூலை பிடிக்க ஸ்பேனர்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இரும்பு ஸ்பேனரும் மாஞ்சா நூலால் அருந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது. எனக்கு பல வேலை தெரியும். எங்களுக்கு இது வந்து ஒரு பழப்பாக வச்சுக்கல. நான் இது வந்து என்னுடைய ஜாலிக்கோசம் நான் வச்சுனுங்க. அந்த பந்தயத்துக்கு இங்கே ஜாலியாக விடுறது, அது வந்து பசங்க வந்து எனக்கு மாஞ்சா போட்டுவிடு அப்படி தான் நான் வந்தேன். இது வந்து எனக்கு வியாபாரமாக நான் பண்ணல. அது காற்றாடி விடுவதால் என்ன கிடைக்கப் போகிறது? தடையை மீறி காற்றாடி விடுவது எதற்காக? குறிப்பாக சென்னை இளைஞர்கள் மாஞ்சா நூலை பயன்படுத்த காரணம் என்ன என்ற இயல்பான கேள்வியோடு காற்றாடி விடுவதில் மிகுந்த ஆர்வமுடைய இளைஞர்கள் சிலரை சந்தித்தோம். நார்மலாக இருக்கிற நூலை வச்சு விடலாம். பட் வந்து அந்த பசங்க எல்லாருமே விடுறது வந்து இப்போ நம்ம நார்மலாக நானும் ஊசி நூல்லையும் விட்டுருக்கேன். ஊசி அந்த துணி தைக்கிற ஊசி நூல்லையும் விட்டுருக்கேன். விடும்போது நம்ம விடுவோம், பக்கத்தில் இருக்கவங்க மாஞ்சா நூல் வச்சு வந்து நம்மளை கட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன இவங்க கட் பண்ணுறாங்களே, நம்மளும் அவங்கள கட் பண்ணி பார்க்கலாமே, ஸோ நம்மளுக்கும் இந்த நூல் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் மாஞ்சா போடுறாங்க. பள்ளி மற்றும் கல்லூரி விடுமுறை நாட்களில் காற்றாடி விடுவது மட்டுமே தங்களின் பொழுதுபோக்கு என்றும், மாஞ்சா நூலை பயன்படுத்தினால்தான் பந்தயத்தில் வெற்றியடைய முடியும் என்றும் இவர் கூறுகிறார். பந்தயம்னா காசு வச்சு யாரும் விட மாட்டாங்க. இது வந்து ஒரு கெத்து அப்படின்றதுக்காக தான் அதை விடுறாங்க. இந்த ஏரியாவில் வந்து அவரை காத்தாடி விடுறாரு, அவர் வந்து யாராலையும் வந்து டீல் அடிச்சு அவரை வெட்ட முடியாது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மாஞ்சா போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வீட்லேயே வந்து இந்த மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மாஞ்சா போட்டு இப்படி தான் விட்டுட்டு இருந்தோம். கையில் வந்து செல்ல டேப் ஒட்டிப்போம், கை அறுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து செல்ல டேப் ஒட்டிப்போம். அந்த செல்ல டேப்பை ஒட்டிட்டு வந்து நாங்கள் காத்தாடி எழுப்பிட்டு அவங்க விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட டீல் போட்டு அந்த காத்தாடி கட் பண்ணுறது. ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரியமான விளையாட்டு என்று கூறுவது போல் காற்றாடி விடுவது தங்களோடு கலந்து விட்டதாகவும், ஜல்லிக்கட்டிற்கு எப்படி சில விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு நடத்தப்படுகிறதோ அதேபோல் காற்றாடி விடுவதும் அதற்கென்று தனி இடம் ஒதுக்கி விதிமுறைகளுடன் நடத்தப்பட வேண்டும் என சிலர் கோரிக்கை வைக்கின்றனர். ஜல்லிக்கட்டை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இதுவும் ஒரு கலை தானே. கண்டிப்பா. இப்போ ஜல்லிக்கட்டு வந்து நம்ம தமிழில் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காத்தாடி விடுறதும் நம்மளது தமிழில் பாரம்பரியம் தானே. இப்போ ஃபாரின்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே காத்தாடி விடுறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக விடுறாங்க, ஓப்பன் ஸ்பேஸில் போய் நின்று விடுறாங்க. அவங்க யாரும் அவங்க வீட்டு மாடி மேலே நின்று விடுறதில்ல, ரோட் சைடு போகிற இடத்துல நின்று விடுறதில்ல. இந்த இடத்துல தான் நீங்கள் விடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல போய் விட்டுப்பாங்க. ஸோ அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதேமாரி நமக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்து நீங்கள் இங்கே விடுங்க, இங்கே விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளும் அங்கே போய் விடலாம். பல்வேறு சமூக பிரச்சனைகளை வழக்கு தொடர்ந்து சட்ட ரீதியில் அணுகி வரும் மாற்றம் இந்தியா அமைப்பின் பாடம் நாராயணன், மாஞ்சாவிற்கான தடை வரவேற்கத்தக்கது என்றாலும் அதற்கு மாற்று ஏற்பாடாக சென்னையில் விளையாடுவதற்கென்று அரசு ஏதும் இடம் ஒதுக்கியுள்ளதா என்ற கேள்வியை முன்வைக்கிறார். அதான் இரண்டு விஷயம், தடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு நானே பாதிக்கப்படலாம், இல்லை இந்த இளைஞர்களே ஒருத்தர் பாதிக்கப்படலாம். அதனால அப்பாவி உயிர்கள் வந்து பலிகடா. இன்றைக்கு வந்து சாலைகளில் வந்து பல்வேறு விதங்கள்ல இன்றைக்கு ஆபத்துகள் இருக்கின்றது. எப்படி இந்த ஆபத்து வரும்னே சொல்ல முடியல. அந்த விதவிதமான ஆபத்துக்கள்னால வந்து மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டோ இல்லை பள்ளிக்கு போயிட்டோ திரும்பி வீட்டுக்கு வருவாங்களான்றதே சந்தேகமா இருக்குது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு சாலைகளில் இருக்கிறது. அதுல வந்து இதுவும் ஒரு கூடுதல் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு பட்டம் விடும் கலாச்சாரமே போய்விடும். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கை வந்து எப்படி முறைப்படுத்த முடியும்? இல்லை ஒரு பொது வெளியில ஒரு மைதானத்தில் வந்து இந்த இளைஞர்களுக்காக பட்டம் விட்டு அது துண்டிக்கப்பட்டதுன்னா அதை திருப்பி வந்து ரீசைக்கிள் பண்ணி அதனால வந்து யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் செய்ய முடியுமா? கிராமப்புறங்களில் போய் இவர்களுக்காக பண்ண முடியுமா? அல்லது இதை தாண்டி மாற்று பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகளை வந்து இந்த இளைஞர்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, கேரம் விளையாடுவது, கிரிக்கெட் விளையாடுவது, ஃபுட்பால் விளையாடுவது, வாலிபால் விளையாடுவது, ஓட்டப்பந்தயம், கபடி போன்ற விளையாட்டுகளுக்கு அவர்களுக்கு வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கான இடங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான முதலீடுகளை செய்ய வேண்டும். அரசு தமிழகத்தில்
குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இதற்கான வாய்ப்பே இல்லை. ஒன்று டாஸ்மாக் கடை இருக்குது, இல்லை மல்டிப்ளெக்ஸ் மால் இருக்குது, இதுதான் இருக்குது. இல்லை இப்போ சந்து மூலையில் வந்து கஞ்சா விற்கிறீங்க, ஹான்ஸ் விற்கிறீங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர நல்ல விளையாடுவோம், நல்ல புத்தகங்களை படிப்போம், நல்ல பொழுதுபோக்கு சினிமாக்களை வந்து குறைஞ்ச விலையில பார்ப்போம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு இல்லை என்ற ஆதங்கத்தை தான் பதிவு செய்கின்றேன். 2006ஆம் ஆண்டு கோதண்டராமன் என்பவர் மரணம். 2007ஆம் ஆண்டு 2 வயது சிறுவன் மரணம். 2011ஆம் ஆண்டு எழும்பூரில் 4 வயது சிறுமி மரணம். 2012ஆம் ஆண்டு ராஜ்குமார் என்ற ஜார்க்கண்ட் இளைஞர் மற்றும் கோபாலகிருஷ்ணன் மரணம். 2013ஆம் ஆண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே ஐடி ஊழியர் ஒருவர் மரணம். 2015ஆம் ஆண்டு 5 வயது சிறுவன் தனது பிறந்த நாளில் தனது பெற்றோர்களின் முன்னிலையிலேயே மாஞ்சா கயிறால் உயிரிழந்தான். அதைத் தொடர்ந்து சில கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் உயிரிழப்பு மட்டும் நின்றபாடில்லை. புலன் விசாரணை குழு மேற்கொண்ட கள ஆய்வில் காவல்துறையினரின் நடவடிக்கையால் வெளிப்படையாக மாஞ்சா தற்போது விற்கப்படுவதில்லை என்பது தெளிவானாலும் உயிரிழப்பு ஏற்பட்ட பின்னர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தடையை மீறி மாஞ்சாவை பயன்படுத்தும் காற்றாடி பிரியர்கள் முற்றிலும் இதை கைவிட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயம் மாஞ்சா நூல்கள் பயன்படுத்தாமல் மாற்று ஏற்பாடாக விதிமுறைகள் வகுக்கப்பட்டு காற்றாடி பந்தயம் நடத்தப்பட வேண்டும் என்பது காற்றாடி பிரியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.